க்ளோஸ் பண்ணுறதோ வெளியில் வர்றதோ ஏதோ ஒன்று உங்களோட சாய்ஸில் எடுத்துக்கலாம். ரியல் லைஃப்பில் அதற்கு அந்த அந்த ஒரு ஒரு சரியான நண்பர்கள் வட்டாரத்தில் உருவாக்குறத அதுக்கு ஒரு முயற்சி பண்ணலாம். எகெயின் இது எல்லாமே கொடுக்கறதுலேருந்து வரும். ரிசீவராக மட்டும் இருந்தால், மற்ற எல்லாரையும் சப்ளையராக மட்டும் நினைக்கிற ஒருத்தரால எந்த இடத்துலையுமே சர்வை பண்ண முடியாது. உங்களை கொஞ்சத்துக்கு உலகம் தயாராக இல்லை. அவங்களுக்கு 1008 ப்ரையாரிட்டி இருக்குது. ஈவன் உங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட. நீங்கள் வெறுமனே ரிசீவ் பண்ணுற ஒரு நபராக இருந்தால் அது அது இதை இப்போ மாற்றியே ஆகணும் இன்னுமே. ஏன்னா எல்லா சூழ்நிலையும் மாறிக்கிட்டே இருக்கு. அதே போல தான் மேரிட்டல் லைஃப்பில் வந்தாலும் கூட ரியாக்டிவாக இருக்கிறத விட, ஒரு உணர்வுகளை வந்து உடனடியாக வெளிப்படுத்துறதை விட கொஞ்சம் லாஜிக்கலாக அறிவுபூர்வமாக யோசிச்சு அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறது சரி. அப்படி நடந்துக்கிற ஆட்களை நம்ம சர்க்கிளில் வச்சுக்கிறது இன்னும் பெட்டர். வா அடிச்சிடலாம், ஒரு வழி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஆட்களை அவாய்ட் பண்ணிட்டு, இல்லை கொஞ்சம் நிதானமாக யோசிக்கலாம் அப்படிங்கிற ஆட்களை சர்க்கிளில் வச்சுக்கும் போது அதுவங்களுடைய நடத்தை நம்மகிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஈவன் சோஷியல் மீடியாலையும் கூட அந்த மாதிரியான அப்படி நிதானமாக இருக்கிற கண்டென்ட்டுகளை பார்க்கறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப சஜஸ்ட் பண்ணுறது, இந்த 1 நிமிஷத்து வீடியோ பார்க்கறத கூடுமான வரை குறைங்க. அது உங்களோட லாஜிக்கல் பிரெயினை ஒரு மாதிரி பார்க்கறது உங்களை இன்டலெக்சுவலி இம்பார்ட்டன்ட் ஆக்கிரும் ரீல்ஸ். ஏன்னா அது ஒரு விஷயத்த வந்து ரொம்ப சீக்கிரம் பார்த்து பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க வாழ்க்கையை பெட்டரா வச்சுக்கிற எல்லாமே நிதானமா இருக்க வேண்டிய ஒண்ணு. ஒரு விஷயத்த படிக்கிறது அது உங்களோட தர்க்க அறிவை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா அது கற்பனை திறன் மேம்படும். நீங்க வாசிப்பீங்க, அது வேற ஒரு இதோட ஒப்பிடுவீங்க, இது எல்லாமே இருக்கும். நீங்க ஷார்ட் ரீல்ஸ் பார்க்கும்போது நீங்க படிக்கிற ஆர்வம் உங்களுக்கு குறையும். ஒரு பெரிய வீடியோ நிதானமா ஒரு விஷயத்தை அணுகிறது வந்து குறையும். அடுத்தடுத்து ரீல்ஸை பார்க்கும்போது இதுல இருந்து அந்த கண்டென்ட், அதுல இருந்து இந்த கண்டென்ட்டுங்கும் போது ஒரு விஷயத்தின் மீது உங்களுடைய கவனத்தை செலுத்துவதற்கான திறன் அடிபடும். இது உங்களோட முடிவெடுக்கிறதுல இருந்து, உங்களோட ஆர்வத்திலிருந்து, உங்களோட ஹாபியிலிருந்து எல்லாத்தையும் சிதைக்கும். நீங்க உங்க கூட நீங்க யாரோ ஒரு விஷயத்தை பத்தி புலம்பணும்னு நினைப்பீங்க, 1/2 மணி நேரம் கூட புலம்புவீங்க. ரீல்ஸ் பார்க்குற உங்க சொசைட்டி வந்து ஒரு நிமிஷத்துக்கு மேல உங்க புலம்பலை கேட்க தயாரா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எரிச்சல் ஆகும் நமக்கு. இது எல்லா வகையிலையும் நம்மளை பாதிக்கும். ஃபர்ஸ்ட் இதுல இருந்து வெளியில வர்றது ஒரு நல்ல முயற்சியா இருக்கும். நான் ஏன் பயப்படுறேன்னா, போற இடத்துல எல்லாம் எல்லாரும் இதை தேய்ச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த 1 நிமிஷத்து வீடியோ என்ன மற்ற எல்லாத்தையும் விட பயமுறுத்துது. ஆமா, அது ஏதோ அந்த ஹாஸ்டல் படத்துல போய் மாட்டுவாங்க தெரியுமா, அதை போல இருக்கு. எல்லா ரூம்லயும் ஏதோ யாரோ ஒருத்தரை டார்ச்சர் பண்ணி கொண்டுட்டு இருக்க மாதிரி இது வந்து இவங்க மத்தியில மாற்றுறது இருக்குல்ல, எல்லாமே கஷ்டமாகும். பேச வேண்டியதற்கான ஆர்வத்தை நமக்கு அதிகரிச்சுட்டு கேட்பதற்கான எல்லா சேனலையும் அது மூடுது. ஒப்பாரியா 1 நிமிஷத்துல முடிக்கணும்னா எங்க ஆகும் சொல்லுங்க. அப்கோர்ஸ் எனக்குமே அந்த பிரச்சனை இருக்கு. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நான் நிறைய பாக்குறது இல்லைன்னாலும் கூட ஒரு விஷயத்த 2-3 வாட்டி கேட்கும்போது எனக்கே சலிப்பா இருக்கு. எப்படி மாத்துறதுன்னு அதை யோசிச்சுட்டு இருக்கேன். நான் மற்றவர்களை குறை சொல்லலை, நான் எனக்குமே சொல்றேன். அதிகம் நான் ரீல்ஸ் பாக்குறது இல்லைன்னாலும் ரொம்ப ரேர் பாக்குறது. ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் மற்றபடி இந்த இதை பண்றது. லாங் வீடியோ மட்டும்தான் நான் பார்ப்பேன், அல்லது வேற ஏதாவது இந்த இதில் பண்ணிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் கூட இதை தவிர்க்க முடியாமல் இதை பார்க்குறதே கூட நம்மளை வந்து ஒரு நீண்ட வீடியோஸ் மேலே ஆர்வத்தை வந்து அது குறைக்குது. மற்றவர்களுக்கு அதான் பரிந்துரைப்பேன். அது வந்து நம்முடைய மன வாழ்க்கையின் மீதான ஆர்வத்தையும் அது ஸ்பாயில் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதுன்னு இல்லை, குழந்தை வளர்ப்புலேருந்து, நம்முடைய கல்வியிலிருந்து, மன வாழ்க்கையிலிருந்து, மற்ற உறவினர்களோட, மற்ற நண்பர்களோட நம்ம ப்ரொடக்டிவா நேரத்தை செலவு பண்றது வரை இந்த இந்த ஷார்ட் வீடியோ கன்சம்ஷன் பாதிக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லாம மற்ற ஃபேக்டர்ஸ் உண்டு. ரொம்ப செல்லமா வளர்றது, நான் தான் உலகத்தோட சென்டர் நினைச்சுக்கிறது, மற்றவர்கள் எல்லாரையும் ஒரு சப்ளையரா கருதுறது, இது எல்லாமே நம்முடைய நல்வாழ்வை சிதைக்கக்கூடியது. குறிப்பா மன வாழ்க்கையை ஒண்ணும் இல்லாம ஆக்கிரும். அடுத்து இந்த செப்பரேஷன் குழந்தைங்க வளர்ப்புல இது ஒரு பெரிய தாக்கத்தை செலுத்துது. அதோட டேமேஜ் என்னன்னு நம்ம இனிமேதான் பார்க்கணும். இறுதியா